காரணப்படி ஒரு கமிட்டி, ஒவ்வொரு கிளையில 4 ஒரு கமிட்டி, தாராபுரத்தில் எல்லா பக்கம் ஒரு கமிட்டி அமைச்சு கரெக்டா ஓடுறாங்களாங்கிறத நீங்க அங்கங்க கண்காணிச்சுட்டு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த ஸ்டிக்கர் சிஸ்டம், அதாவது வண்டியினுடைய அளவு நாங்க வண்டியினுடைய அளவு நாளைக்கு ஒட்டிடுவோம். இந்த பொதுமக்கள் ஏமாறாம இருக்காங்க. அதாவது 1.5 யூனிட் கொண்டாந்து 1.5 யூனிட் கொண்டாந்து டைவாஸ்ங்கிறது ஒரு % இருக்கு. 99% பொழைச்சிருக்காங்க. நாம் பொழைக்கிற வழி உண்டானது. நீங்க எல்லாரும் கண்டிப்பா பண்ணிட்டீங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் பணிபுரிந்து தெரிவித்துள்ளேன். வழக்குகளை தெரிவித்துக் கொண்டுள்ளேன். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் ஆகவே இது அந்த பல கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்து தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் திரு தங்கமணி அவர்கள், அவருக்கு முன்னால் இருந்த தொழில்துறை அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் எல்லாம் பல கூட்டங்களை நடத்தி இப்போது அது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அநேகமாக அந்த உத்தரவு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றேன். அதோடு அந்த கோரிக்கையோடு இன்னொரு கோரிக்கை, நமது கல்குவாரிகளுக்கு குத்தகை உரிமை காலம் லீஸ் பீரியட் 5 years தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது சில கோயம்புத்தூர் மாவட்டத்துல இதுக்கு முன்னால் இருந்த கலெக்டர் 3 years தான் கொடுத்தாரு. நான் போய் நேரா கேட்ட பிறகு அதை படிப்படியா கமிஞ்சு இந்த ரேட்டு பழையபடி இப்ப அதுல இருந்து 200 ரூபாய் கை பண்ணிதான் இந்த நேரத்துல அப்படிங்கிறது நோட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் போய் அந்த பில்டிங்ல போய் கொட்டேஷன் கொடுத்து எனக்கு கொடுங்க பிரச்சனை வருது. இந்த சூழ்நிலையிலே நாம் ஒவ்வொரு நடவடிக்கையையும் தமிழக அரசுக்கு தெரிவித்துத்தான் ஜல்லி விலையேற்றம் செய்வதாக இருந்தாலும் சரி, வேறு இந்த குவாரி தொழிலே என்ற மாற்றங்களை நாம் செய்வதாக இருந்தாலும் அரசுடைய ஒத்துழைப்போடு தான் செய்வோம் என்று இந்த நேரத்தில்